இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சிட்டியோட ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். பட் இது நார்மலான ஒரு சிட்டி கிடையாது. ரொம்ப வருஷங்கள் பழமையான பட் ரொம்பவுமே ப்ரௌடான ஒரு ஹிஸ்டரியை வச்சிருக்கக்கூடிய சிட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிட்டி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரமிட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. சீக்ரெட்டான கல்லறைகள் எல்லாம் இருந்திருக்கு. இந்த ஹிஸ்டரியோட லாஸ்டான ட்ரெஷர்ஸ் எல்லாம் இங்க இருந்திருக்கு. அண்ட் இந்த சிட்டியை மாயன் பீப்புள் தான் ரூல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் கைவிடப்பட்டிருக்கு. ஹிஸ்டரியில மறைஞ்சு போயிருக்கு. ஸோ இந்த சிட்டியோட ஹிஸ்டரியை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாயன் நாகரிகத்துக்கு சொந்தமான மாயன் மக்களால முழுக்க முழுக்க ஆட்சி செய்யப்பட்ட இந்த நகரம் பாத்தீங்கன்னா டிக்கால்னு சொல்லப்படுது. ஸோ இது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கால குவாந்தமாலா நாட்டோட பெட்டன் பகுதியில தான் இருக்குது. மாயன் மக்கள் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல அங்கிருந்த மாயன் மக்கள் இதை யக்ஷ்முத்தால்னு சொல்லி தான் அழைச்சிருக்காங்க. இதுக்கான பொருள் என்னன்னா, முக்கிய அரசோட தலைநகரம்னு சொல்லி. அதாவது இந்த நகரம் மாய பேரரசோட மைய பகுதியா இருந்திருக்கு. மிகப்பெரிய காட்டுக்குள்ள மிகப்பெரிய பிரமிட்கள், விசாலமான மைதானங்கள், உயரமான கோவில்கள் இதெல்லாம் இருந்திருக்கு. இந்த நகரம் ரொம்பவுமே பெரிதாகவும் இருந்திருக்கு. உங்கள மக்களோட வாழ்க்கை, அரசு, நிர்வாகம், தொழில்நுட்பம் இது எல்லாமே ரொம்பவுமே வியர்டாகவும் ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருந்திருக்கு. ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் ஆய்வு செய்யறப்ப இந்த நகரத்துல 3000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் இருந்திருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல மிகப்பெரிய பிரமிட்கள், அரசர்கள் வாழ்ந்த அரச மாளிகைகள், விசாலமான மைதானங்கள், சடங்கு கோவில்கள், புதைக்கூடங்கள் இது எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ இதோட பிரமிட்களை பத்தி கேட்டீங்கன்னா, இந்த நகரத்துல இருக்கக்கூடிய 4வது மிகப்பெரிய கோவில் பாத்தீங்கன்னா சுமார் 230 அடி உயரம் கொண்டிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கால கட்டிடங்களுக்கு மேலே இதோட உயரம் இருக்கு. இதுலயுமே முக்கியமா பழைய மாயன் மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே புத்திசாலியா இருந்திருக்காங்க. அவங்க மிகப்பெரிய கல் கட்டிடங்களை நட்சத்திரங்களை கண்காணிக்கிறதுக்கும் சடங்குகளை நடத்துறதுக்கும் வானியல் பணி செய்யறதுக்காகவும் கட்டியிருக்காங்க. உதாரணமா இவங்களோட முண்டோ பெர்டிடோன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டிடம் எடுத்தோம்னா ரொம்பவுமே பழைய கால வானியல் அறையாவும் சடங்கு கூட மாதிரியும் இருந்திருக்கு. அதாவது அவங்க விண்மீன்கள், நட்சத்திரங்கள், சந்திர கிரகணங்கள் இது எல்லாத்தையுமே கண்காணிச்சு அவங்களோட பண்பாடு அது மட்டும் இல்லாம அரசு சடங்குகளை அங்கிருந்து திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நகரத்துல பல சக்தி வாய்ந்த அரசர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அந்த அரசர்கள் பற்றி பழைய மாய எழுத்துக்கள் அது மட்டும் இல்லாம கல்லோவியங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ள முடியுமா இருந்திருக்கு. அந்த காலத்துல இருந்த அரசர்கள், ராணிகள் இவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான கல்லறைகள் கூட இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பொதுவா பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை நிர்வகிச்சு மக்கள் மீது அதிகாரம் கொண்டு இருந்தவங்களோட கல்லறைகளாக தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு அமைதியான இடமாவும் இருக்கல. இங்க போர், மோதல்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த டிக்கல் பாத்தீங்கன்னா இன்னொரு சக்தி வாய்ந்த நகரமான சலக்முல்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தோடையும் போர் செஞ்சிருக்கு. சில சமயம் இந்த டிக்கல் வெற்றி பெற்றிருக்கு, சில சமயம் தோல்வியும் அடைஞ்சிருக்கு. இதனாலே அரசாங்கத்துக்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய சிக்கல்கள், குழப்பங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. அதே சமயம் ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் என்ன நம்புறாங்கன்னா, இந்த நகரத்துல பல ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி. ஆனா இவ்வளவு மக்கள் வாழ்ந்திருந்துமே இந்த நகரம் இப்ப மறைஞ்சு போயிருக்கு. அந்த நகரத்தை விட்டு மக்கள் போயிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணங்கள் சொல்றாங்கன்னா, முதலாவது பாத்தீங்கன்னா சுற்றுப்புற சூழலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சொல்றாங்க. ஸோ காடுகளுக்குள்ள இருந்த மரங்களை வெட்டி கட்டிடங்களுக்கு பயன்படுத்தினாங்க. ஸோ இதனாலேயே மரங்கள் எல்லாம் குறைவாகி பயிர்கள் எல்லாம் வாடுறது குறைஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வந்திருக்கலாம், இல்லைன்னா காலநிலை மாற்றம் வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றபடி நீண்ட வளர்ச்சி காரணமா தண்ணீர் குறைஞ்சி இங்க பயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாம இங்க மக்கள் தொகை அதிகமா இருந்திருக்கு. அண்ட் அதே சமயம் வளங்கள் எல்லாம் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இருந்திருக்கு. அதனாலே உணவு மற்ற வளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைவா இருக்கிறதால இந்த நகரம் மெதுவா வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. இன்னும் இங்க போர், மோதல்கள், நோய்கள், அரசியல் குழப்பங்கள் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. என் காடுகள் பாத்தீங்கன்னா மெதுவா இந்த கட்டிடங்கள் எல்லாம் மூடி இருக்கு. டிக்கல் அப்படியே மறைஞ்சு போகுது. ஆனா நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா ஆராய்ச்சியாளர்கள் மீண்டுமே இதை கண்டுபிடிக்கிறாங்க.
1800களில் தான் ஆய்வாளர்கள் மீண்டுமே இந்த டிக்கல் நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா முக்கியமான மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் தொடங்கினது பாத்தீங்கன்னா 1900 நடுப்பகுதிகள்ல. ஸோ ஆராய்ச்சியாளர்கள் மெதுவா கோவில்கள், கல்லறைகள், மைதானங்கள் இது எல்லாத்தையுமே பார்க்க போறாங்க. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய புதிர்கள், விசித்திரமான பொருட்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு கூட டிக்கல் நகரத்தோட சுமார் 15% பகுதி தான் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வந்திருக்கு. இன்னும் மீதமான பகுதிகள் காட்டோட கீழே புதிஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா, இன்னும் பல ரகசியங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த டிக்கல் பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ உலகத்தோட பாரம்பரிய தலமாகி இருக்குது. மக்கள் அங்க போய் மிகப்பெரிய பிரமிட்கள், கோயில்கள் இதெல்லாம் பாக்குறாங்க. ஸோ பழைய மாய மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி அவங்க கற்பனை செய்ய முடியுமா இருக்கும் எல்லாம் பாக்குறப்ப. இத மாதிரி நிறைய அற்புதங்களை அடக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு நகரமா இந்த டிக்கல் நகரம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.